ஹாய்டா மிஸ். டுடே நம்ம வந்துட்டு ஜிம்மினோட வருஷம் தாண்டா பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே. ஸோ இந்த எஃப்எஃப்ஏ அவங்களுக்காக தான். விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தங்கம். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி. உன் லைஃப்பில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கணும். என்னோடய லைஃப்பில் நான் உன்னை அன்எக்ஸ்பெக்டடாக தான் மீட் பண்ணேன். பட் இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே நீ எனக்கு தர. என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு பர்சன் நீ. நான் எல்லா சுச்சுவேஷன்லேயும் கூட இருப்பேன், உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன். அண்டு நான் உனக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருப்பேன். அதுவும் நான் வேர்ட்ஸால் ஒன்று நான் நிறையாவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி. நான் உன் கூட எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் இருப்பேன், நான் நம்பு. அண்டு நான் ஹர்ட் பண்ணது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சாரி. ஒன்ஸ் அகெயின் வெரி மச் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை பிரின்சஸ். உன் லைஃப்பில் நீ என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அது எல்லாமே வந்துட்டு நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த எஃப்எஃப்ஏ உனக்காக தான். ஸோ ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஐ ஹோப் உனக்கு இந்த எஃப்எஃப் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போய் பார்த்துலாம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம்டாங்க. நீங்களும் ஜிம்மினை ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 இயர்ஸாக. பட் உங்கள் வீட்டுக்கும் தெரியாது, ஜிம்மினோட வீட்டுக்கும் தெரியாதுடா. பட் ஜிம்மினுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே அப்படி தான். ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷன் போது நம்ம மற்றது எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு எங்கேயோ ஏர்லி மார்னிங்கே அவ்வளோ அவசரமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அப்போ உங்களை பார்த்து, ஏய் என்னடி எப்பவும் இல்லாமல் இவ்வளோ அதிசயமாக சீக்கிரம் இருந்துச்சு, எங்கேயோ அவசரமாக வெளியே போகிறேன். அம்மா நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு, எனக்கு டைம் ஆச்சுமா, என்னை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு உங்களை பார்த்து, சரி சீக்கிரமாக வந்துட்டு நைட்டு ஊர் சுற்றிட்டு ரொம்ப லேட்டாலாம் வராது, அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்க விட்டுரும், பரவாயில்லையா? அப்பாலாம் ஒன்றும் திட்ட மாட்டார், நீ சொல்லாமல் இருந்தால் போதும், சரியா? நான் போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாய் சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஸோ உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு கார் இருக்குது. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கார் பக்கத்தில் போகிறீங்க. ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஜிம்மின் கூட தான் வெளியே போயிருக்கீங்க. ஸோ உங்கள் மம்மிக்கிட்ட அப்படி போய் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மினை பார்த்துட்டு, ஜிம்மின் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? ஆமாண்டி, நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நம்ம வெளியே போய் ரொம்ப நாளாச்சுல, இன்றைக்கி தான் போகிறோம். ஆமாம் ஜிம்மின், நீ தான் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சுற்றுற, கேட்டால் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிற. அதனால தான் நானும் விட்டுட்டேன். அது ஆமாம், ஒர்க் இருந்தால் அப்படி தானே சொல்ல முடியும். ஆமாம், என்ன தான் ஒர்க் இருக்கோ சாருக்கு, என்னை விட பெரிய ஒர்க் அவங்களுக்கு. பேசாமல் ஜிம்மின் என்ன வேணால் அவங்க சொல்லவா? சொல்லு. என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறதுக்கு பதிலாக போய் என்னோட ஒர்க்கை மேரேஜ் பண்ணிக்கோ, உன் கூடவே இருக்கும் எப்போவுமே, புரியுதா? ஏய் அதை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அப்புறம் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சுற்றுறேன். நான் ஒருத்தி இருக்கேன்னு என்னை மறந்துட்டால. முந்தா நேற்று கூட கால் பண்ணும்போது அட்டன் கூட பண்ணல, மெசேஜ் பார்த்துருக்கு, ரிப்ளை பண்ண முடியல உன்னால். அது ஒர்க்குடி, அதனால தான். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமாச்சு ரிப்ளை பண்ணலாம்ல. சரி வீடு கோவப்படாத. ஜிம்மின் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சுற்றிட்டுருக்க, என்னன்னா நீ கண்டுக்கவே மாட்டேற, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போய் காரில் இருக்கிறீங்க. ஜிம்முனும் வந்துட்டு காருக்குள்ளே வந்துட்டு, சரிடி கோச்சிக்காத, அதான் சொன்னேன்ல ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னு, உனக்கே தெரியும். சரி வீடு, சரி நம்ம போகலாமா? அம்மா உங்கள் அம்மாக்கிட்ட என்ன ரீசன் சொல்லிட்டு நீ இங்கே வந்த? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தியா? ஆமாம் ஜிம்மின், அப்புறம் உன் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டா வர முடியும்? இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் அம்மா கால் பண்ணி கேட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்க சமாளிச்சிருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க. ஓஹோ பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். சரி நம்ம போகலாமா? போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் நீங்களும் தான் போகிறீங்க. ஸோ ஜிம்மினு வந்துட்டு ஒரு பீச் ஏரியாக்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ஜிம்மின் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு அங்கே இருக்க தண்ணியில் ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜிம்மினும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, போதும்டி கோல்டு பிடிச்சிக்க போகுது. அதெல்லாம் பிடிக்காது ஜிம்மின், நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போய் நீங்களும் அவனும் ஜாலியாக விளையாடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஆஃப்டர்நூன் போல் ஆகுது. ஸோ ஸ்டில் நீங்கள் அந்த பீச் சைடில் தான் இருக்கீங்க. ஸோ அந்த பீச் பக்கத்தில் ஒரு ஹவுஸ் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மழை வேறு வருது. ஸோ நீங்களும் ஜிம்மினும் செம்மையாக வெட்டாயிடுறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு அந்த ஹவுஸ் தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் போயிட்டு உங்களோட ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மினும் உங்களை பேக்கப் பண்ணிட்டு, நம்ம எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி ஏதாச்சும்
என்ன ஏதாச்சு? அதுதான் டி தெரியாத மாதிரி கேட்குற. டி ஜிமின் ஓடி போயிரு பேசாமல். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? டி நமக்கு நீ மேரேஜ் ஆகலடா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? இப்போ நல்ல பையனா வந்து ஹேர் ட்ரை பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஈவினிங் போயிடலாம், புரியுதா? ஏன்டி இப்படி இருக்க? நீ ஏன்டா அப்படி இருக்க? போடா, நான் அதெல்லாம் தரமாட்டேன். ப்ளீஸ் முடியாது ஜிம்மன், புரிஞ்சுக்கோ. இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆகுது. சாரி, இது வரைக்கும் எனக்கு கிஸ் பண்ணதே இல்லை பார்த்தீங்களா? அப்படியே ரொம்ப நாள் கிஸ் பண்ணாத மாதிரி கேட்குறீங்க. சரி, ரொம்ப பண்ணுறடி நீ. ஆனாலும் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னீங்க ஜிம்மன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு வந்துட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே அங்கே ஒரு டெரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெரஸ் மேலே தான் அந்த பீச்சை பார்த்துட்ருக்கீங்க. அந்த வியூ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கே காஃபி குடிச்சிட்டு அங்கே வியூவெல்லாம் ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போன்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் டெல்சிக்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கால் வருது. நீங்களும் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு, சொல்லு டெல்சி, எங்கடி இருக்க? இங்கே தான் ஜிம்மன் கூட. உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி உன் கூடவா இருக்கானான்னு கேட்குறாங்க. சனி, நீ போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா ஜிம்மன் கூட தான் வெளியே போகிறேன்னு? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவன் உன் கூட தானம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, என்ன சொல்லி சமாளித்த? என் கூட தான் இருக்கா ஆண்டி, வாஷ்ரூம் போயிருக்கான்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். சீக்கிரம் வந்து தொலையேன். நான் வர லேட் ஆகும்டி, இப்போ தான் ஆஃப்டர்நூனே ஆகிருக்கு. ஆஃப்டர்நூன் ஆனால் மரியாதையாக ஈவினிங்குள்ளே வீடு போய் சேர்ந்துரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா நானே மாட்டி விட்டுருவேன், பார்த்துக்கோ. சரி சரி, கோவப்படாத. பின்ன கோவப்படாமல் என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? அது நான் சொல்லணும்னு நினச்சேன்டி, ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்முன்னு வந்துட்டு, யார் கூட பேசுகிறேன்? ஃப்ரெண்டு ஜிம்மன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? டெல்சி கூட தான் பேசுகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு டெல்சி காலை கட் பண்ணிடுறான். நீங்களும் ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன், இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாமே. ஏன்டி? இல்லை, டெல்சி கால் பண்ணா, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியே போயிருக்கேன்னு. எங்கள் அம்மா டெல்சிக்கு கால் பண்ணாங்களே என் கூட பேசுகிறதுக்கு. ஆனால் அவள் வந்து எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாலாம். ஏன் நீ அவகிட்ட சொல்லிட்டு தானே வந்த? அது இல்லை ஜிம்மன், நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போ அவகிட்ட சொல்லுவேன், பட் மறந்துட்டேன் அப்படின்னா. அப்போ அவகிட்ட சொன்னால் தானே தெரியும். அவள் ஏதாச்சும் சொல்லி சமாளித்தாலாம்? சொன்னாலாம், நான் வாஷ்ரூம் போயிருக்கேன், அவள் என் கூட தான் இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு அவள் சொன்னாலாம். நல்ல வேலை அவள் அப்படி சொன்னான். சப்போஸ் நீ அவள் இல்லைன்னு மட்டும் சொல்லியிருந்தானே வச்சுக்கோயேன், அவ்வளோதான். ஜிம்மன் விடு, நீ இப்போ இதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசுகிற. சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் நீங்களும் அந்த வியூவை தான் நல்லா ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மனும் உங்களை பார்த்துட்டு, ஒயன், இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஜிம்மன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இப்படி இருக்குல்ல? ஆமாம், உன்னோட ஃபேஸ் மாதிரி. டேய் என்ன சொன்ன? உன்னோட ஃபேஸ் மாதிரி அழகாக இருக்குன்னு சொன்னேன்டி. அழகாக இருக்குன்னு தான் சொன்னியா, இல்லை வேறு ஏதாச்சும் சொன்னியா ஜிம்மன்? சத்தியமாக அழகாக இருக்குன்னு தான் சொன்னேன் ஒயன். உன்னை போய் நான் எப்படி அழகாக இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் தான் கை போடுறான். நீங்களும் வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, எனக்கு தெரியும்டா அவனை பற்றி, என்னை வம்பிழுக்காமல் நீ இருக்கவே மாட்டல. ஐயோ, எனக்கு உன்னை வம்பிழுக்கல, என்ன தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிம்மன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்ருக்கீங்க அப்படியே. ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் போல் ஆகுது. நீங்களும் வந்துட்டு ஜிம்மன் கூட பேசிகிட்டே காரில் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மனும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஒயன், நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்? டேய், இப்போவே மேரேஜ்னு சுற்றாதடா, கொஞ்ச நாள் போகட்டும். முதல்ல நம்ம வீட்டில் நம்மளை அக்செப்ட் பண்ணணும், அது புரியுதா? அதெல்லாம் பண்ணிக்குவாங்கடி. ஜிம்மன், எனக்கெலாம் தெரியாது, நீ தான் வீட்டிலலாம் வந்து பேசணும், நானாக பேச மாட்டேன். ஏன் உங்கள் அப்பா கிட்டலாம் என்னால் பேச முடியாது போ. ஜிம்மன், என் அப்பாவை பற்றி எதுக்கு இப்படி தப்பாக பேசுகிற? உங்கள் அப்பா என்ன பைத்தியமா என்ன? ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு? சும்மா காட்டு பேத்துறான். அன்றைக்கி கூட நான் உங்கள் அப்பாவை பார்த்தேன், ஹாய் அங்கிளும் சொன்னேன், அவன் மதிக்காமையே போயிட்டான். ஜிம்மன், இங்கே பாரு, என் டேடி பற்றிலாம் தப்பாக பேசக்கூடாது ஜிம்மன். ஆமாம், தப்பாக பேசுனா இங்கே மட்டும் பொங்கிட்டு வந்துடும். டேய் சரிடி, உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுகிறது? அவன் சரியான சிடுமூஞ்சி, அவன்கிட்ட போய் யார் பேச முடியும்? அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப தங்கமானவர் தெரியுமா?
ஆமாம், அவன் கிடக்குறான் மயிறு. நானும் எவ்வளோ நாள் பேசி பார்க்குறது போ. ஜிமின், என் அப்பா பார்த்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா நீ. 1000 தான் இருந்தாலும் அவர் உனக்கு ஃப்யூச்சரில் மாமா ஆக போகிறவர். அவர் மாமாவா அவர் யாரோ எனக்குலாம் தெரியாது. அவர் என்கிட்ட சாஃப்டாக பேசினா நான் சாஃப்டாக பேசுவார், அக்கட்டா பேசினா அப்புறம் நானும் பார்த்துக்க வேறு வகையில் பேச வேண்டியது வரும். ஜிமின், என் டேடியை பற்றி நீ இப்படிலாம் பேசக்கூடாது. அவர் சாஃப்டான கேரக்டர் தான், நீ அப்படிலாம் இமேஜின் பண்ணிக்காத. சரிடி விடு, உங்கள் அப்பானை சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னும் வந்துட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ நீங்களும் ஜிம்னை பார்த்துட்டு, சரி நீ வீட்டில் வந்து பேசும்போது ஒரு வேளை எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணலைன்னா நீ என்ன பண்ணுவ? அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பண்ணுவாங்க, நீ நல்லதாக பேசி தொலையேன். இல்லை ஜிமின், சப்போஸ் இல்லை மேபி அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுவேன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லு. தூக்கிட்டு போயிடுவேன்டி. ஏய் தூக்கிட்டு போயிடுவியாட்டி? அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அப்படி தான் பண்ணுவேன். பின்ன உங்கள் வீட்டில் நான் பேசி பார்த்து ஓகே சொல்லணும்னா தூக்கிட்டு பார்த்தாலும் எனக்கு எந்த வேவும் தெரியாது. ஸோ டைரெக்டாக தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன். அட்ட பாவி, உன்னை நான் இன்னசென்ட்டுன்னு நினச்சேன் தெரியுமாடா. ஆனால் பரவாயில்ல, நீ சரியான ஃப்ராடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமினோட சீக்ஸை பிடிச்சி கிள்றீங்க. ஏய் வலிக்குதுடி விடு. ஆமாம் வலிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்லிருக்கீங்க. ஸோ உங்கள் வீடும் வந்துடுச்சு. ஜிமினும் வந்துட்டு உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு இறங்கிட்டு, சரி ஜிமின் நான் பார்த்து போயிட்டு வா, புரியுதா? காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகாத, மெதுவாக போ புரிஞ்சா? சரிடி. சரி ஜிமின் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? ஆமாடா. அவ்வளோதானா? ஒரு கிஸ்ஸு ஹக்கு அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம போகிற? டேய் உனக்கு இவ்வளோ நேரம் நான் உன் கூட தானே இருந்தேன், அப்போதெல்லாம் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் வீட்டுக்கு போகணும் ஜிமின், யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி, கொடுத்துட்டு போடி. முடியாது போ, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் போ. வயன் ஜிமின் புரிஞ்சுக்கோடா, போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மூஞ்ச திரும்பிக்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் போய் அவன் லிப்லாயாக கிஸ் பண்ணிட்டு நீங்களும் வந்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சிரிச்சிட்டு போயிடுறான். ஸோ இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியே வந்திருக்கீங்க. ஸோ டல்சியும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஜாலியாக இருக்கீங்க மேடம், ஜிமின் கூட டெய்லி அவுட்டிங் போகிறீங்க, ஜிமின் கேட்டதெல்லாம் வாங்கி தரான், இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்குலாம் நீ ஏன் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டல்சியும் வந்து சொல்கிறா. அப்போ நீங்களும் வந்துட்டு டல்சியை பார்த்து, ஆமாம் என்ன பாய் ஃப்ரெண்டோ, கொஞ்ச நேரம் கூட எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் தெரியுமா அவன். இதில் போயிட்டு கொடுத்து வேறு வச்சுருக்கானுமா. ஒர்க் அவனுக்கு ஒர்க் மட்டும்தான் முக்கியம், என்னெல்லாம் மதிக்கவே மாட்டான்டி அவன். ஹலோ அப்போல்லாம் கிடையாது, அவர் உன்னை எவ்வளோ மதிக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கனும் சொல்கிறா. ஸோ கங்க வந்துட்டு வேறு யாரும் இல்லை, அவரும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அப்போ கங்கை பார்த்து நீங்களும் வந்துட்டு, இங்கே பாருக்கங்க, நீங்கள் 2 பேரும் ஜிமினுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீனா எனக்கு கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும். உனக்கெலாம் சப்போர்ட் பண்ண முடியாது போ. டல்சி இப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டல்சி தான் உங்களோட கேங்லேயே வந்துட்டு ரொம்ப சைல்டிஷான பொண்ணு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஆஃப்டர்நூன் போல் ஆகுது. ஸோ நீங்கள் 3 பேரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ டல்சியும் வந்துட்டு உங்களை பார்த்து, வயன் ஏதாச்சும் ட்ரீட் வைக்கலாமே. ட்ரீட்டா? என்ன ட்ரீட்டு? இல்லை ஏதாச்சும் சோஜோ அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். டல்சி மரியாதையாக திண்ணியாக போனியான்னு இரு, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணக்கூடாது. நான் உனக்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக தானடி கேட்டேன், ஏதோ சொத்தை எழுதி கேட்ட மாதிரி இவ்வளோ பண்ணுற. இங்கே பாரு, அதை கூட நான் தந்துடுவேன், இதெல்லாம் தர முடியாது. பொண்ணு மாதிரி நடந்துக்கூடி நீ கொஞ்சமாச்சு. நான்லாம் பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறப்போ, என்னமோ பண்ணு, ஆனால் சோஜெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவளை பார்த்து சொல்கிறீங்க. அவளும் வந்துட்டு முதல் திருப்பிக்கிறா. ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் போல் ஆகுது, நீங்கள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்போ கங்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, சரி எப்போ உன்னோட லவ் மேட்ரை வீட்டில் சொல்ல போகிறேன்? அதுதான் எனக்கும் தெரியலடி. எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாரான்னு தெரியல, சொல்லாமையும் இருக்க முடியல, எவ்வளோ நாள் தான் மறைக்க முடியும்? அதோ உண்மைதான், பேசாமல் ஜிம்னை விட்டு பேச வைக்க வேண்டியது தானே. அவர் என்னோடய அப்பாவை பார்த்தாலே ஏதோ வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அப்போ
அப்போல்லாம் கிடையாது, நீ ஜிமின் கிட்ட பேசிப்பார், புரியுதா? சரி நான் பேசி பார்க்குறேன். என்னோடய அப்பாவை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. என் அம்மாவை கூட இப்படியே ஒத்துக்க வச்சிடலாம். என் அப்பா தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கார். சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் ஜிமனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிமனும் அட்டன் பண்ணிட்டு சொல்லுவேன், ஜிமன் எங்கே இருக்கா? வீட்டில் தாண்டி இருக்கேன். வீட்டில் தான் இருக்கியா இல்லை ஆஃபீஸில் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? வீட்டில் தாண்டி இருக்கேன். சரி நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு. வீடியோ காலா? எதுக்கு? பண்ணு ஜிமன். இந்த டைமில் எதுக்குடி வீடியோ கால்? இப்போ நீ பண்ண போறியா இல்லையா? சரி இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் தான் ஜிமன் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு ஜிமன் கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமனும் வந்துட்டு உங்களை பார்த்து, அம்மா என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண சொன்ன மாதிரி அதை சொல்லு. அதுவா ஜிமன், நீ அப்பா கிட்ட வந்து பேசுறியா? என்னோடய அப்பா கிட்ட பேசுறியான்னு கேட்டேன். உங்கள் அப்பான்கிட்ட பேசுகிறதுக்கு அவன் ஒரு ஆள், பேசாமல் வாடி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிமன் என்ன பேசுகிற நீ? பின்ன என்னடி, அவங்க அப்பான்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடும் போல். அப்போல்லாம் கிடையாது, நீ பேசு. எனக்கு ஏன்னு தெரில, எங்கள் டேடி ஒத்துக்க மாட்டாரோன்னு சொல்லி பயமாக இருக்குது. அப்போல்லாம் எதுவும் இருக்காது. உங்கள் அப்பா ஒத்துக்க வைக்கிறது என்னோடய பொறுப்பு, புரியுதா? சரி எப்போ வந்து பேசணும்னு சொல்லு. இது இப்போவே பேசினா நல்லாயிருக்கும். இப்போவே வா. உங்கள் அப்பா தூங்கியிருப்பான்டி. அவர் ஆமாம் ஜிமன் கரெக்டு தான், அவர் தூங்கியிருப்பார். சரி டுமாரோ வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கா? அப்புறம் என்னடா பேச முடியும்? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் வந்துட்டு அப்படியே உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் நோட் பண்ணவே இல்லை. நீங்களும் வந்துட்டு அப்போ ஜிமனை நோட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிமனும் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமனை பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் எங்கடா பார்த்துட்டு இருந்தேன்? ஒன்றை தான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லையே, நீ என்ன பார்த்த மாதிரி தெரியலையே ஜிமன், வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே. வேறு எங்கேயோலாம் நான் பார்க்கலையே, நான் ஒன்று தான்ப்பா பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ராடு, போய் சொல்லாத. எங்கே பார்த்தேன்? எங்கேயும் பார்க்கலடி. இப்போ நீ சொல்கிறியா இல்லை என்ன பண்ண போகிறேன் நான் உன ஜிமன்? சத்தியமாக நான் எங்கேயுமே பார்க்கல வயன். ஃப்ராடுடா நீ, மரியாதையாக உண்மையை சொல்லி நீ எங்கே பார்த்த? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அகைன் உங்களோட செஸ்கிட்ட தான் பார்க்குறான். நீங்களும் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபரான ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களோட செஸ்லாம் கொஞ்சம் ரிவ்யூ ஆகுது. ஸோ அதை தான் ஜிமன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜிமனை பார்த்துட்டு, ஃப்ராடு, இதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தியா? நான் சொன்னது அப்போ உனக்கு எதுவுமே கேட்கல? இல்லையே கேட்டுச்சே. ஜிமன் ஏதோ பார்க்காததான் பார்த்த மாதிரி ஏன் இப்படி இருக்க? போடா ப்ரிவட். ஆமாடி ப்ரிவட் தான். இப்போ என்ன அவங்க அப்பா கிட்ட வந்து பேசணும் அவ்வளோதானே நீ சொன்ன? அதுக்கப்புறம் சொன்னது எதுவுமே கேட்கல. அதே தான் நீ திருப்பி சொன்னேன். அப்படியா? சரி அப்போ ஓகே, நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணுறியா? அப்புறம் கட் பண்ண வேணாமா? இப்படியே பேசிகிட்டே இருந்தால் மார்னிங் ஆகிடும். அப்புறம் சார் இப்படி வீட்டுக்கு வருவீங்க? கட் பண்ணாதான் வாயன். ஜிம்மன் நான் உன்னை அடிச்சிருவேன் ஜிம்மன், பேசாமல் காலை கட் பண்ணு. ப்ளீஸ் நீ கொஞ்ச நேரம் பேசலாமே. நீ என் கூட பேச மாட்டேன், நீ எங்கே பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு ஃபோன் தெரியுது, பேசாமல் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு கட் பண்ணிட்டு தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஏர்லியாகவே எனக்கு ஜிம்மனுக்கு கூப்பிட்றீங்க. ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் கால் அட்டன் பண்ணிட்டு, என்னாடி எதுக்கு இந்த டைமில் கூப்பிட்ருக்க? இந்த டைமா? ஜிம்மன் மார்னிங் ஆச்சு. ஜிம்மன் மார்னிங்கா? இப்போ டைம் அவ்வளோ தெரியுமா? 5 o'clock தாண்டி ஆச்சு. 5 o'clock ஆனால் நீ என்னோடய அப்பா கிட்டே பேசுகிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. ப்ரிப்பேர் பண்ணுமா? உங்கள் அப்பா கிட்டே நான் என்ன பேச போகிறேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். உங்கள் அப்பா என்ன இன்டர்வியூ எடுக்கிறாரு? இல்லை பேச தானே போகிறேன். ஜிம்மன் என் அப்பா கிட்டே பேசும்போது டீசெண்டாக பேசு. இது மாதிரிலாம் பேசினேன்னா அப்புறம் என்னோடய அப்பா ஒத்துக்க மாட்டார் ஜிம்மன். சரிடி, உங்கள் அப்பாட்ட பேசுகிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா? உங்கள் அப்பாவும் மனுஷன் தானே, எல்லாம் வேணா ஏலியனா? அவங்ககிட்ட ஏலியன் மாதிரி நான் பேச முடியுமா? ஜிம்மன் இப்படிலாம் பேசாதேன்னு தான் நான் சொல்கிறேன். அவன் ஒரு கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும், புரியுதா? இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா என்னோடய அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆமாம் உங்கள் அப்பா எனக்கு காலையிலே விருப்பத்துவான். ஜிம்மன் இந்த மாதிரிலாம் நான் பேசாதேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ அகைன் பேசுகிறேன். நான் உன்கிட்ட தானே நீ பேசுகிறேன், உங்கள் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன். சரி விடு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன்.
டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், புரியுதா? ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டு வராமல் ஷர்ட் போட்டு வா, புரியுதா? ஒயன் கால்லையே ஏன் ஒயன் கடுப்பேத்துற, அதெல்லாம் நான் போட்டு வரேன்டி. சொன்னதா ஜிமின். இப்போவே போய் நீ குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு, புரியுதா? ஏய், தயவு செஞ்சு ஃபோனை வெயிடி, நான் ஒன்றும் எக்ஸாம் எழுத போகலை, உங்கள் அப்பா கிட்ட தான் பேச போகிறேன். சரி, நீ ப்ரிப்பேர்டாக வந்துடு, புரியுதா? மறந்துடாத, ஷர்ட் போட்டு வா, டிஷர்ட் போட்டு வந்துடாத. சரி ஒய்யன் வெய் அப்படின்னு சொல்லிட்டு அவனு காலையே வெறுப்பாக ஃபோனை வச்சிட்றான். நீங்களும் வந்துட்டு அவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் வந்துட்டு எழுந்து உங்கள் ரூமுக்கு தான் வராரு. அப்போ நீங்களும் வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா சொல்லுமா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னது அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்குது உங்கள் வீட்டில். அவங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்டே நின்ற போகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு அவ்வளோ நர்வஸாக வந்துட்டு அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் தான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க, அப்படியே உங்கள் அப்பாவை திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் புரியல. அவரும் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஜிமினை உள்ளே கூப்பிடுறீங்க. ஜிமினும் வந்துட்டு உள்ளே வரான். உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி வந்துட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே நர்வஸாக உங்கள் டேடி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்களை எதுவுமே சொல்லாமல் அவர் கொஞ்சம் கேஷுவலாக தான் உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. உங்கள் அம்மா தான் உங்களை அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க, யாருவன் அப்படின்ற மாதிரி. நீங்களும் வந்துட்டு அப்போ உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா இதுதான் ஜிமின், நான் இவரை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை அப்படியே முறைக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பா எதுவுமே சொல்ல, அவர் அவ்வளோ கேஷுவலாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜிமினும் வந்துட்டு அவங்கள பார்த்து, ஹலோ அங்கிள். ஹாய்ப்பா அங்கிள், நான் தான் ஜிமின், உங்கள் பொண்ணு லவ் பண்ணுற பையன் அங்கிள். நானும் பையனும் 2 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப கேஷுவலாக தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறாரு. உங்கள் மம்மி தான் வந்துட்டு அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க உங்களை பார்த்து. உங்கள் மம்மியை பார்த்ததும் உங்களுக்கு இவ்வளோ அதிகமாக பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு நர்வஸ்னஸோடய உங்கள் அப்பா பக்கத்தில் போய் நின்றுக்கிறீங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் நின்று கண்டிப்பாக உங்களுக்கு அடி விழுகுன்னு தெரியும். ஸோ நீங்கள் போய் உங்கள் டேடி பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. அப்போ ஜிம்முனும் வந்துட்டு உங்கள் டேடியை பார்த்து, ஒயன் உங்களை பற்றி சொல்லியிருக்கா அங்கிள், நீங்கள் ஒயனை ரொம்ப நல்ல இடத்துல தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு. பட் ஆனால் அவள் என்னை லவ் பண்ணுறான் அங்கிள், நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் ஜிம்முனுக்கே அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஸோ அப்போது ஜிம்முனும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஓயன் பேசிட்டேன் போதுமா ஜிம்மன் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டேடி வந்துட்டு ஜிம்மனை பார்த்து, இப்போ நான் என்ன பண்ணணும் ஜிம்மன் அங்கிள்? இல்லை, இப்போது நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னல, அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னு கேட்குறேன். என்ன பண்ணுமா? அது அங்கிள் மேரேஜ் பண்ணிங்க வைங்க. என்னப்பா மேரேஜ் பண்ணி வைங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் வந்துட்டு டக்குன்னு சொல்லிடுறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனோட ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, எனக்கும் மேரேஜ் பண்ணிங்க வை அங்கிள். ஓ மேரேஜ், நீங்கள் பியூராக லவ் பண்ணுறீங்கன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை எனக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வேணுமே, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் தானே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் வந்துட்டு உங்களை எடுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு, உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ ஷாக்கு. உங்கள் டேடியும் வந்துட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த கிறிஸை பிரேக் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத நல்ல பொண்ணு மாதிரி அப்படியே அவ்வளோ ஷாக்கோடு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்னென்னு சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ரொம்ப நர்வஸாக நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் உங்களை பார்க்குறாரு. அப்போ ஜிம்முனை பார்த்துட்டு உங்கள் அப்பாவும், ஓ கிஸ் பண்ணால் லவ் ஆகிடுமாப்பா? இல்லை அங்கிள், லவ்வுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. லவ் பண்ணுறவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் அங்கிள். எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்னா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயத்துக்கு இருக்காது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கேஷுவலாக தான் பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க டீசெண்டாக பேசு, அந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி பேசுன்னு. ஆனால் அவனோட ஓன் கேரக்டரில் தான் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்முனவே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை முறைச்சிட்ருக்காங்க. அவங்க ஐஸில் அவ்வளோ கோவம் தெரியுது. அப்போ ஜிம்முனும் வந்துட்டு உங்கள் டேடியை பார்த்து, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நான் ஒயன் சொன்னான். நான் சொல்கிறேன் அங்கிள், உங்களை விட பெட்டராக நான் அவளை பார்த்துக்குவேன். ஹோப் மீ. நீங்கள் ஒயனை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா
நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது, அவளை நான் ஹாப்பியாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஷாக், நீங்கள் அப்படி ஜிம்முன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவன் எதுவுமே கேட்கல. அப்போ ஜிம்முனும் வந்துட்டு உங்களை பார்த்து, வயன் நான் இப்போவும் சொல்கிறேன், அவன் மேலே நான் வச்சுருக்கிறது லவ் தான், உங்கள் டேடி நினைக்கிற மாதிரி விஷயத்துக்கு கிடையாது. அவங்களோட ஒப்பீனியன் இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்க பீப்புள்ஸை பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒப்பீனியன் வந்திருக்கு. ஸோ அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு எல்லோரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு உங்கள் டேடிக்கிட்ட சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. உங்கள் அம்மா அவங்களை வந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் விடுறாங்க. அவ்வளோதான், உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸே வருது. நீங்கள் எதுவுமே பேசலாம், நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு போய் ஜிம்முனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவனும் அட்டன் பண்ணுறான். நீங்களும் அந்த ஆள்கிட்ட ஜிம்முனை பார்த்து, ஜிம்மன் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டீசெண்டாக பேசு, கேஷுவலாக பேசாத, அவர்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுன்னு சொன்னேன்ல, ஆனால் நீ என்னடா பண்ண? ஏய் இங்கே பாரு, இப்போ நீ அழுகிற அளவுக்கு எந்த விஷயமும் நடக்கலை. நான் கூட நினச்சேன் உங்கள் அப்பா அவராக ரியாக்ட் பண்ணுவான்ட்டு, ஆனால் அவன் ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டான். இதிலே தெரியுது உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு. ஸோ நீ தேவையில்லாமல் எதுவும் எடுத்துக்காத, புரியுதா? என்ன பேசுகிறேன் நீ? உனக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அழுதுகிட்டே வந்து ஜிம்முன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்முனும் வந்துட்டு உங்களை பார்த்து, இங்கே பாருடி, எதுவும் நடக்க போகிறது கிடையாது. உங்கள் அப்பா கேஷுவலாக தானே ரியாக்ட் பண்ணியிருக்காரு, இந்த விஷயம் நடக்காது அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை, பார்த்துக்கலாம் வீடு. என்ன ஜிம்மன் பார்த்துக்கலாம்? வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது தெரியுமா? என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? உங்கள் அம்மா என்ன ஒன்று அடிச்சிட்டாங்களா? உங்கள் அம்மாவை நான் பார்த்தப்பவே பார்த்தேன், ரொம்ப கோவமாக தான் அவனை பார்த்தாங்க. ஆனால் உங்கள் அப்பா தான் ரொம்ப கேஷுவலாக அவனை பார்த்தாரு. ஜிம்மன் ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாத, ஏன் ஜிம்மன் இப்பெல்லாம் பண்ணினேன்? நீ கேஷுவலாக வந்து பேசினனால தான் இவ்வளோ பிரச்சனை. வயன் நீங்கள் பாரு, நான் கேஷுவலாக பேசினனாலலாம் கிடையாது, நான் என்னோடய கேரக்டரால் தான் பேச முடியும். நான் நானாக தானே பேச முடியும். அந்த மாதிரி டீசெண்டாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டெல்லாம் வந்து பேசுனா உங்கள் அப்பா நம்பி என்னை மேரேஜ் பண்ணி வைப்பா. ஆனால் அதெல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் என்னோடய கேரக்டரில் தான் பேசினேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஓகே சொல்லணுன்னா நான் சொன்னது தான் ஒன்று பண்ண போகிறேன். ஜிம்மன் என்ன பேசுகிற நீ? நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு, இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படி இல்லை ஜிம்மன், ஆனால் இப்போ கூட சொல்கிறேன் வயன், உனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிடு, என் கூட வந்துடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ தேவலாம் அழுகாத, புரியுதா? இதில் அழுகிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ப்ளீஸ் ஜிம்மன், என்னை விட்டு போயிட மாட்டேல நீ? போக மாட்டேன் வயன், என் மேலே ட்ரஸ்ட் இல்லையா உனக்கு? இருக்குடா, ஆனாலும் நான் சொல்கிறேன்ல, அகைன் ஏன் அழுகிற? சரி நீ வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டேன். சரி ஜிம்மன், நான் வைக்கிறேன். இங்கே பாரு வயன், அழுதுகிட்டே இருக்காத, புரியுதா? எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுரும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிம்மனும் வந்துட்டு அதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் போய் ரூமில் அப்படியே உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வெளியேருந்து கத்திட்டு இருக்காங்க உங்களை, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் டோர் கூட ஓப்பன் பண்ணல, வெளியவே போயிருக்க மாட்டீங்க, ரூம்குள்ளே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு அந்த விஷயம். உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது, ஜிம்மன் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டேடியும் தான் வந்து டோர் நாக் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசல, அப்படியே டோர் ஓப்பன் பண்ணாமல் வேணாமான்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க டோர் பக்கத்தில். அப்போ உங்கள் அப்பாவும் வந்துட்டு, வயன் கதவை தரணும், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா வேண்டாம், நீங்களும் என்னை திட்டி அடிக்க தானே போகிறீங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா. அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லைப்பா, எனக்கு ஜிம்மனை ரொம்ப பிடிக்கும், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. நீங்கள் ப்ளீஸ் அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவன் அப்படி பேசுகிற தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்மா. அதுக்குன்னு ஜிம்மனுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்காமல் விட்டுறாதீங்க, எனக்கு ஜிம்மன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அழுகுறீங்க. அப்போ ஜிம்மனு, அப்போது உங்கள் டேடியும் வந்துட்டு உங்களை பார்த்து, சரிம்மா நீ கதவை தர, எல்லாமே பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு. ரொம்ப காமாக தான் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு திறக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பாவும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்களை கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை பார்த்து, இங்கே பாரு, உனக்கு என்ன தோணுது ஜிம்மனை பற்றி? அவன் நல்ல பையனா?
நல்ல பையன்தான்ப்பா. ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவன். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் உங்களை பார்த்துட்டு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவனை பண்ணிக்கோமா. ஏன்னப்பா? உனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு பிடிக்கணும்ல. எனக்கும் அவனை பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அப்போவே. ஆனால் அந்த பையன் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டான். இந்த மாதிரி வில்லிங்காக பேசியிருந்தா தான் எனக்கு அப்படி இருக்க பசங்களை தான் பிடிக்கும். அவன் தைரியமாக என்கிட்ட பேசினான். இதே மற்ற பசங்களாக இருந்தால் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் அவன் அவனாக இருந்து பேசினான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயே எனக்கு அவன் மேலே பாதி ஹோப் வந்துடுச்சு. இருந்தாலும் முழுசாக நம்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. உனக்கு அவனை பிடிச்சிருந்தா சொல்லு, நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நான் வேணான்னுலாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அப்பாவை நான் டேரியஸோட பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு உங்களை அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை பார்த்து, இப்போ எதுக்கு அவளை முறைக்கிற? அவளுக்கு பிடிச்ச லைஃப் அவள் வாழ்கிறா. உனக்கும் எனக்கு மேரேஜ் ஆகும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுல. இல்லைங்க, ஆனால் நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. அவளோட லைஃப் அவள் டிசைட் பண்ணியிருக்கா. அவளுக்கு அது கரெக்டுன்னு தோணுது. அவள் லைஃப்பை அவள் எப்படி பார்த்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவள் இனி சின்ன குழந்தை கிடையாதுமா. நம்ம தான் அவளை குழந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம், புரியுதா? அவளுக்கும் ஏஜ் வந்துடுச்சு. இப்போ அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியும். சரியா? நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. அந்த பையன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, பார்த்துக்கலாம். வயன், நீ அழுதுட்டுலாம் இருக்காத. நாளைக்கு ஜிம்முனா வர சொல்லு, புரியுதா? ஜிம்முனாவாப்பா? ஆமாம், ஜிம்முனா வர சொல்லு. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. சரிப்பா. அப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னமோ பண்ணு, ஆனால் உங்கள் அப்பா மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டை மட்டும் எடுத்துடாத வயன். உன்னை நம்பி தான் ஜிம்முனா அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு, புரியுதா? அப்படின்னு வந்துட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்கள் அம்மாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா உனக்கு என் மேலே கோவமா? அப்போ உங்கள் அம்மாவும் உங்களோட சீக்ஸை பிடிச்சி, எனக்கு கோவம்லாம் கிடையாது, பயந்துட்டேன். இந்த ஜென்ரேஷனில் எல்லோரும் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரியும்ல, அந்த மாதிரி அவன் இருப்பான்னு நினச்சேன். பார்க்கலாம். உன்னோட டேடிக்கு அவன் மேலே ட்ரஸ்ட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானே சொன்னாலும் அவர் கேட்க போகிறது கிடையாது. விடுமா, எனக்கு தெரியும் அவன் நல்ல பையனாக தான் பார்க்கிருக்கான், ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சிரிச்சிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஃபைனலாக உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜிம்முக்கு கால் பண்ணி அவனை வர சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிம்முனும் வந்துட்டு வரான். அப்போ உங்கள் அப்பாவும் உங்களை பார்த்து, ஜிம்முனை பார்த்து, வாப்பா ஜிம்முன். அங்கிள், உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கப்பா? எங்கே தான் இருக்காங்க அங்கிள். அவங்க கொஞ்சம் கால் பண்ணி வர சொல்கிறியா? கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கால் பண்ணி அவன் பேரண்ட்ஸை தான் கூப்பிட்றான். ஸோ அவங்களும் வந்துட்டு வராங்க. அப்போ உங்கள் டேடியும் வந்துட்டு ஜிம்மனோட அம்மா பார்த்து, உங்கள் பையன் தானே ஜிம்மன்? ஆமாம், என்னோடய பொண்ணு உங்கள் பையனும் லவ் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. ஸோ மேரேஜ் பண்ணி வைக்கலாம், அந்த விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு வந்தோம் அப்படின்னு வந்துட்டு அவங்களோட டேடியும் வந்து ஜிம்மனோட மம்மியை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை. ஜிம்மனுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது, பட் அவனும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஸோ ஜிம்மன் வந்துட்டு இது வரைக்கும் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டான். அதனால் அவங்க மம்மியும் வந்துட்டு ஜிம்மனை தான் ஒரு மாதிரி வியடாக பார்க்குறாங்க. ஜிம்மனும் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். ஸோ அப்போ ஜிம்மனோட அம்மா வந்துட்டு லவ் பண்ணுறாங்களா? ஆமாம், ஜிம்மன் தான் என்கிட்ட வந்து பேசினான். நானும் ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். ஆனால் உங்கள் பையன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவன் மேலே ட்ரஸ்ட்டெல்லாம் வந்துடுச்சு. அதான் மேரேஜை பற்றி பேசலான்னு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க. ஜிம்மனோட அப்பாவும் வந்துட்டு உங்கள் டேடியை பார்த்து, இவன் உங்ககிட்ட வந்து பேசினானா? ஆமாம், நேற்று தான் பேசினான். அவன் அவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுறதை பார்த்து நான் கூட நினச்சேன் என் பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு. ஆனால் அவனாக பேசினான். அவனுக்கு ஒயன் மேலே ரொம்ப லவ் இருக்குது. அவள் பேசுகிறதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து சொல்கிறாங்க. ஜிம்மனோட பேரண்ட்ஸு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க.
உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கும் ஜிம்மனுக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ்லாம் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் தான் வரான். ஸோ வந்துட்டு அவனும் அப்போ தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான். அவனும் உங்களை பார்த்துட்டு ஓயன் இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எங்கே ஜிம்மன்? எங்கேயாச்சும் எங்கே போகலான்னு சொல்லு. ஏய், நான் ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன், வரியா? எந்த பிளேஸ்க்கு? அது சீக்ரெட். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரெடி ஆகி ஜிம்மன் கூட போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பீச்சில் போய் முன்னாடி விளாண்டுருப்பீங்கல்ல, ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். அவங்களுக்கு அவ்வளோ ஷாக். ஜிம்மன் வந்துட்டு இவ்வளோ நாள் இந்த டேஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்போ ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் உனக்கு இன்னும் இந்த பிளேஸ்லாம் ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும் இந்த பிளேஸ்லாம்? நம்ம லவ் பண்ணும்போது வந்தோம்ல வீட்டுக்கு தெரியாமல், அது ஆமாம் ஜிம்மன், அதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம்ல. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் பக்கத்தில் ஒரு ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அவன் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக அது ஜிம்மனோட ஹவுஸ் தான். ஸோ அவனும் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு, இந்த டெரஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. இதெல்லாம் மறக்க முடியுமா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக அங்கே மழையும் வருது, நீங்களும் வந்துட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ நிறைய மின்னல் அடிக்குது. நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலாக இடினா ரொம்ப பயம். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிம்மன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே பயத்துலேயே உட்காந்துருக்கீங்க. ஜிம்மனுக்கு தெரியும் உங்களுக்கு இடினா ரொம்ப பயம்னு, பட் அவன் கொஞ்சம் கேஷுவலாக உட்காந்துருக்கான். ஸோ அப்போ கொஞ்சம் பெரிய இடியாக இடிக்குது. நீங்கள் அப்படியே போய் ஜிம்மனை ஹக் பண்ணிடுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு, மேடம்க்கு ரொம்ப பயமோ? பின்ன பயமாக இருக்காதாடா? தெரியும்ல, அப்புறம் என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிம்மனை ஸ்டில் ஹக் பண்ணிட்டே பேசுகிறீங்க. இப்போ ஜிம்மனும் வந்துட்டு அப்படியே உங்களை பெட்டில் லைட்டாக வச்சுட்டு, அப்போது இன்றைக்கி ஏதாச்சும் பெருசாக பண்ணலாமா? ஜிம்மன் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுக்குள்ளே ஜிம்மன் வந்துட்டு உங்களை பிளாக் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்களும் ஜிம்மனும் ரொம்ப நேரம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வந்துட்டு உங்களோட பர்த்டே. நீங்களும் எழுந்து பார்க்குறீங்க, பட் யாருமே இல்லை உங்கள் வீட்டில். ஆக்சுவலாக நீங்களும் ஜிம்மனும் தான் வீட்டில் இருப்பீங்க, பட் ஜிம்மனும் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். ஸோ அவங்களுக்கு மெசேஜும் போட்டுடுறேன், நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னு சொல்லிட்டு. நீங்கள் சேடாக இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு அவன் ரொம்ப விஷ் பண்ணான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட்டு கொஞ்சம் சேடாகிடுச்சு உங்களுக்கும். நீங்களும் வந்துட்டு இவன் சாயங்காலம் வரட்டும் அப்படி இருக்க அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி ஈவினிங் போல் ஆகுது. நீங்கள் சேடாக தான் இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே இல்லை. பர்த்டேனே நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அப்படியே வந்துட்டு நைட் போல் ஆகுது. அப்போ தான் ஜிம்மன் வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மனும் வந்துட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறான். லைட் ஆஃப் பண்ணி தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஸோ லைட்ஸ் ஆன் பண்ணதும் நீங்களே எழுந்து பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா ஜிம்மனோட ஹேண்டில் கேக் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மனை காண்டாக தான் பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து, விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை பொண்டாட்டி. ஏன் நீ எனக்கு காலைல விஷ் பண்ணல? காலைல விஷ் பண்ணதுக்கு தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். நிறைய விஷயம் பண்ண போகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அந்த கேக்கோடு அவங்க பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு ஜிம்மனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனும் வந்துட்டு உங்களை பார்த்து, விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும்டி. நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? நீ என்னை எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்குவேன். ஆனால் சம்டைம்ஸ் நான் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே உன்னோட பிஹேவியர்ஸ் தான். அவ்வளோ க்யூட் தெரியுமா? நீ உன்னோட சைல்டிஷான கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவுமே சைல்டிஷாக அடிக்கடி நீ என்னை டீஸ் பண்ணுவல்ல, எனக்கு அதுதான் உன்கிட்ட இன்னும் ரொம்ப பிடிச்சி போன விஷயம். அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் வந்து ஒரு ப்ரின்சஸ் நீ. ஆனால் நீ எனக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுப்பல, அது எனக்கு இதை விட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்லடி. சம்டைம்ஸ் நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம நான் இருப்பேன், பட் அதெல்லாம் உனக்கு ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா ஐம் சாரி. இப்போ சொல்கிறேன், இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் மெனிமா ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை பொண்டாட்டி. உன் லைஃப்பில் நீ அப்போ ஹாப்பியாக இரு, மாமாவை ஹாப்பியாக வச்சுக்கிற, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறான். அவங்க ஐஸ்லேருந்து டிஎஸ்ஸே வந்துருச்சு. அப்போ அவனும் வந்துட்டு அந்த கேக்கை பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, என்னாச்சு, ஏன் என்னோட பொண்டாட்டி அழுகிறேன்? பர்த்டே எதுமா அழுகக்கூடாது, சிரிக்க தான் செய்யணும், போடா
நான் நீ விஷ் பண்ணேன்னு சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? ஆனால் இப்படி விஷ் பண்ண நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதை தாண்டி நான் என்னோடய சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் வந்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்லேயே அழுத்தி கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவனும் வந்து உங்களை பார்த்து பர்த்டே விஷ் பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் ஸ்பெஷலாக்க நான் ஏதாவது பண்ணவா? எதுவும் பண்ண வேண்டாம். சரி, எவ்வளோ விஷ் பண்ணனே, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸு ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் கொடுத்தேன், லிப்லாக் எதாவது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஜிம்முன்னு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு அவனை லிப்லாக் பண்ணுறீங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, என்னோடய பாவாவுக்கு இந்த லிப்லாக் மட்டும் பத்தாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு விஷ் பண்ணியிருக்கல, உனக்கு நான் நிறையா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவனை எழுத்து பெட்டில் போட்டு அவனால ஓவர் ஆகுறீங்க. ஸோ இப்படியே தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் வந்து என்னோடய ப்ரின்ஸஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த பர்த்டே பேபி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஆரா, உனக்கு தான் பர்த்டே. ஸோ விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஒன்ஸ் அகைன். ஸோ நீ உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.